வணக்கம். எப்ஸ்டீன் ஃபைல் மீண்டும் ஒரு முறை தலை தூக்கியுள்ளது. இந்த முறை நரேந்திர மோடியின் பெயர் இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் இதே விஷயத்தை பற்றி டிசம்பர் 18ஆம் தேதி நாங்கள் ஒரு வீடியோவை போட்டிருக்கிறோம். இன்னைக்கு நாடு முழுவதும் நரேந்திர மோடியின் எப்ஸ்டீன் ஃபைலில் பெயர் இருப்பதாக யாரெல்லாம் கூறுகிறார்களோ இதே விஷயத்தை நாங்கள் 1.5 மாதத்திற்கு முன்பு கிளப்பிய போது ஆதாரபூர்வமாக ஏராளமான விஷயங்களை எடுத்து வைத்த போது எங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கிடைத்தது. யூடியூபிற்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறது MEA, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். என்ன கூறினார்கள்? இந்த வீடியோவை இந்தியாவில் நீங்கள் முடக்கி விடுங்கள். அதாவது நாங்கள் போட்ட இந்த எவிடன்ஸ் பூர்வமான வீடியோவை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் கவனித்து அந்த வீடியோவை இந்தியாவில் முடக்கினார்கள். ஜனவரி 2ஆம் தேதி வரை இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த வீடியோவை பார்க்கும்படி இருந்தது. 2ஆம் தேதிக்கு பின்பு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் மற்றும் அந்த வீடியோவை பார்க்கக்கூடாது. கிட்டத்தட்ட ஒரு 87,000 நபர்கள் யூடியூபில் மட்டுமே இந்த வீடியோவை பார்த்திருந்தார்கள். இதற்கான காரணம் என்ன? என் கையில் இருக்கக்கூடிய இந்த கடிதம். எப்ஸ்டீன் ஒரு கிரிமினல், ஒரு ரேபிஸ்ட், ஒரு புரோக்கர். உலக நாடுகளில் இருக்கக்கூடிய ஏராளமான தலைவர்களுக்கு, ஏராளமான லீடர்ஸ்களுக்கு பெண்களை சப்ளை செய்யக்கூடிய ஒரு புரோக்கர், பொலிட்டிக்கல் புரோக்கர். டொனால்ட் ட்ரம்பின் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான பணக்காரர்கள், மைக்ரோசாஃப்டின் உரிமையாளரிலிருந்து தொடங்கி அனைத்து நபர்களுமே எப்ஸ்டீன் ஃபைலில் சிக்கினார்கள். இதே எப்ஸ்டீன் ஃபைலில் நரேந்திர மோடி, இந்தியாவின் பெட்ரோலியம் மினிஸ்டர் ஹர்தீப் சிங் புரிக்கு எப்படி இந்த மினிஸ்ட்ரி கிடைத்தது? அதற்கு பின்னாடியும் இந்த எப்ஸ்டீன் ஃபைல் தான் இருக்கிறது. அனில் அம்பானிக்கு எந்த அளவில் நரேந்திர மோடி கிரவுண்ட் ஒர்க் செய்தார் அதற்கான ஆதாரங்களும் இந்த காகிதத்தில் எழுதியிருக்கிறது. எப்ஸ்டீன் ஃபைலில் நரேந்திர மோடியின் பெயர் தவறாக நாங்கள் பயன்படுத்தி விட்டோம் என்று எங்களோட வீடியோவை இவர்கள் முடக்கினார்கள். டிசம்பர் 18ஆம் தேதி நாங்கள் போட்ட அந்த வீடியோவிற்கான ஸ்கிரீன்ஷாட்டை நான் போடுகிறேன். இதே வீடியோவை மீண்டும் ஒரு முறை டவுன்லோட் செய்து இந்த வீடியோவில் நீங்கள் அதை பார்க்க போகிறீர்கள் எந்த அளவில் நாங்கள் எக்ஸ்போஸ் செய்தோம் என்று. இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மோடி டுக் அட்வைஸ் அண்ட் டான்ஸ்ட் அண்ட் சங் இன் இஸ்ரேல். இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி என்னிடம், அதாவது எப்ஸ்டீனிடம் அட்வைஸ் வாங்கி இஸ்ரேல் சென்று இஸ்ரேலில் ஆடினார், பாடினார். ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் US பிரசிடென்ட். யாருக்காக? டொனால்ட் ட்ரம்பிற்காக. US பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்பிற்காக அவர் ஆடினார், பாடினார் இஸ்ரேல் சென்று. தே ஹேட் மெட் ஃபியூ வீக்ஸ் ago. ஒரு சில வாரங்களுக்கு முன்பு அவர்கள் சந்தித்தார்கள். இட் ஒர்க்ட். அது வேலை பார்த்தது. Just imagine a country's prime minister, Narendra Modi. He goes to Israel, he dances, he sings. For whom? For Donald Trump. Donald Trump பற்றி பேசும்போது எப்போ பார்த்தாலும் சரெண்டர் என்கிற விஷயத்தை நாங்கள் எடுத்து காட்டுகிறோம் இல்லையா? அப்போது அதே சரெண்டருக்கான அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். 2017ஆம் ஆண்டிலிருந்து நரேந்திர மோடியை எந்த அளவில் டொனால்ட் ட்ரம்ப் கையுக்குள் போட்டிருக்கிறார், எந்த அளவில் நரேந்திர மோடியின் சீக்ரெட் ஃபைல் டொனால்ட் ட்ரம்ப் கையில் சிக்கியுள்ளது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சர்ச்சை, இதே வீடியோ எவிடன்ஸ், நான் அந்த வீடியோ இதுக்கு மேலே போட்டு காட்ட போகிறேன். ஆனால் இந்த இமெயில் நேற்றிலிருந்து லீக் ஆயிடுச்சு. இந்த வீடியோ வெளிவந்த உடனேயே ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவில், ஒட்டுமொத்த உலக பத்திரிகை துறையில் ஒரு மிகப்பெரிய செய்தியாக மாறுகிறது. எப்ஸ்டீன் ஃபைலில் நரேந்திர மோடியின் பெயர். இப்போ அதே MEA, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் எங்களுக்கு கடிதம் எழுதி எங்களுடைய வீடியோவை முடக்கிய அதே MEA அரசல் புரசலாக
ஒரு பிரஸ் மீட்டை வைத்திருக்கிறார்கள். இந்த பிரஸ் மீட்டில் என்ன கூறினார்கள்? We have seen the reports of an email message from the so-called Epstein file that has reference to Prime Minister Modi's visit. இப்போ திடீர் என்று ஒரு இமெயிலை நாங்கள் பார்த்தோம். சோஷியல் மீடியாவில் எப்ஸ்டீன் ஃபைலிலிருந்து லீக் ஆன ஒரு இமெயிலை நாங்கள் பார்க்கிறோம். எப்ஸ்டீன் ஃபைல். இந்த இமெயில், beyond the fact Prime Minister official visit to Israel in July 2017, rest of all is illusion. நரேந்திர மோடி அவர்கள் இஸ்ரேல் சென்றது உண்மைதான். ஜூலை 2017 ஆண்டு நரேந்திர மோடி இஸ்ரேல் சென்றது உண்மைதான். ஆனால் அதற்கு மேல் இந்த இமெயிலில் இருக்கக்கூடிய அனைத்துமே பொய். நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது பொய். Now I want you to see the entire video which I have posted on December 18th. டிசம்பர் 18ஆம் தேதி நான் எந்த எப்ஸ்டீன் ஃபைலில் நரேந்திர மோடியின் பெயர், ஹர்தீப் சிங் புரியின் பெயர், அனில் அம்பானியின் பெயர் டெஃபினட்டாக இது செக்ஷுவல் அஃபென்ஸாக கிடையாது என்கிற விஷயத்தை நான் அங்கே எடுத்து வைத்திருந்தேன். இதற்கு மேல் அந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு புரியும் எந்த அளவில் எங்களுடைய ரிசர்ச் இந்த விஷயத்தில் இருந்தது. டிசம்பர் 18ஆம் தேதியே இந்த விஷயத்தை பற்றி நாங்கள் பேசினோம். பாருங்கள். வணக்கம். எப்ஸ்டீன் ஃபைல் 300 GB டேட்டா, 18,500க்கும் மேற்பட்ட போட்டோகிராஃப்ஸ், வீடியோஸ், இமெயில்ஸ், ஏராளமான நபர்களுடைய பெயர், அதில் டொனால்ட் ட்ரம்ப், கிளின்டன், நரேந்திர மோடி, அனில் அம்பானி, ஹர்தீப் சிங் புரி, ஏராளமான ஹாலிவுட் நடிகர்கள், ஏராளமான செலிபிரிட்டிகள், ஃபுட்பாலர்ஸ், கிரிக்கெட்டர்ஸ், இது போன்ற பல நபர்களுடைய பெயர் சிக்கியுள்ளது. 19ஆம் தேதி வெளிவரக்கூடிய இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ரிப்போர்ட் அமெரிக்காவில் வெளிவருகிறது. ஆனால் டெல்லியில் நரேந்திர மோடியின் அரசாங்கத்தில் ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை கிளப்பியுள்ளது. இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தை மிகவும் ஆழமாக நீங்க பார்க்க போறீர்கள். எந்த கனெக்ஷனில் நரேந்திர மோடியுடைய பெயர், எந்த கனெக்ஷனில் ஹர்தீப் சிங் புரியுடைய பெயர் அல்ல அனில் அம்பானியுடைய பெயர் சிக்கியுள்ளது. இந்த ஃபைலில் எந்த விதமான படங்கள், எந்த விதமான கிரைமை இந்த நபர் செய்திருக்கிறார் என்கிற அனைத்து விஷயத்தையுமே இன்னைக்கு நாம் ஆழமாக பார்க்க போகிறோம். நாளைக்கு, அதாவது 19ஆம் தேதி FBI இந்த ஃபைல்ஸ்களை பப்ளிக் டொமைனில் எடுத்து வைக்க போகிறது, அதாவது அப்லோட் ஆக போகிறது. அதற்கான லீக்ட் போட்டோஸ் ஏற்கனவே சோஷியல் மீடியாவில் நேற்றிலிருந்து பார்க்கப்படுகிறது. 90 சீக்ரெட் போட்டோஸ். இந்த 90 சீக்ரெட் போட்டோஸில் எந்த விதமான போட்டோவும் நரேந்திர மோடியோடைய போட்டோவோ அல்ல ஹர்தீப் சிங் பூரியோடைய போட்டோவோ அல்ல அனில் அம்பானியோடைய போட்டோவோ கிடையாது. நரேந்திர மோடி அவர்கள், அனில் அம்பானி அல்ல ஹர்தீப் சிங் பூரி செக்ஸ் ஸ்கேண்டலில் இன்வால்வ் ஆனதாக எந்த விதமான அடையாளமும் கிடையாது. இதை நான் தெளிவுபடுத்தி விடுகிறேன். வெளிவந்த டேட்டா படி நீங்க பார்த்தீர்கள்னா, வெளிவந்த படங்களும் நீங்க பார்த்தீர்கள்னா, டொனால்ட் ட்ரம்ப் மிக முக்கியமாக சிக்க இருக்கிறார். டொனால்ட் ட்ரம்ப் மட்டுமல்ல, மைக்ரோசாஃப்டோடைய ஃபவுண்டர் பில் கேட்ஸ், பில் கிளின்டன், இது போன்ற ஏராளமான தலைவர்கள். நான் ஒரு சில படங்களை முதல்ல எடுத்து காட்டுகிறேன், அதுக்கப்புறம் இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை எடுத்து காட்டலாம். அமெரிக்காவில் ஒரு மேத்ஸ் டீச்சர் இருந்திருக்கிறார். இந்த நபருடைய பெயர் தான் எப்ஸ்டின். ஒரு சாதாரணமான சம்பளத்துக்கு வேலை பார்க்கக்கூடிய நபர் திடீர் என்று அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பில்லியனராக வளர்கிறார். எப்படி? அவர் நடத்தக்கூடிய செக்ஸ் டிராஃபிக்கிங் ராக்கெட். 17 வயதிற்கு கீழே இருக்கக்கூடிய பெண்கள், 14 வயது 15 வயது பெண்கள், இந்த பெண்களை இவருக்குன்னு சொந்தமாக இருக்கக்கூடிய 2 தனி ஐலண்ட்ஸ், இந்த நபருக்கு தனி ஐலண்ட்ஸே இருந்திருக்கிறது. அந்த தனி ஐலண்ட்ஸ்களில் ஏராளமான பார்ட்டிஸ்களை ஆர்கனைஸ் செய்வாரா. அந்த பார்ட்டிகளில் வரக்கூடிய நபர்கள் ஹாலிவுட்டை சார்ந்த மிகப்பெரிய நடிகர்கள், உலக நாடுகளில் இருக்கக்கூடிய லீடர்ஸ்கள், இன்னும் சொல்ல போனால் ஒரு சில நாடுகளுடைய ராஜா, மகாராஜா, பிரின்ஸ், இது போன்ற நபர்கள். அவர்களுக்கு முன்பு சின்ன சின்ன பெண்கள், குழந்தைகள், அவர்களை செக்ஷுவல் ஃபேவருக்காக
கொண்டு வரக்கூடிய வேலையை இந்த நபர் பார்த்திருக்கிறார். இந்த வீடியோவில் உங்களை மிக ஆழமாக கூட்டிச் செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். காரணம், நாங்கள் காட்டக்கூடிய உண்மைகள் ஒரு சில நபர்களுக்கு சரியாக படவில்லை என்று. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிவிடுங்கள். இரண்டாவது, இந்த சப்ஜெக்டை பற்றின உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் மூலிகை பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை உட்கொள்ளும் போதும் உடல் சக்தி, வலிமை மற்றும் மன வலிமை உறுதி செய்யப்படுகிறது. மா நேச்சுரல்ஸ் மூலம் மகிழ்ச்சியான தலைமுறைகள் உருவாகிறது. இப்போது மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுடன் உங்கள் தலைமுறையும் வலிமையாகட்டும். எங்கள் வெப்சைட்டில் இருந்து உடனே ஆர்டர் செய்யுங்கள். வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். FBI உடைய முதல் இன்வெஸ்டிகேஷன், மிக முக்கியமான இன்வெஸ்டிகேஷன் இதை நோக்கி தான் இருக்கிறது. அதனால் இந்தியாவுடைய பேர் எப்படி அடிபட்டது, நரேந்திர மோடியுடைய பேர் எப்படி அடிபட்டது? ஏன்னா இதே எப்ஸ்டனுடைய இன்னொரு வேலையும் இருந்திருக்கிறது. ஒன்று பெண்களை சப்ளை செய்வது, இன்னொன்று பவர் புரோக்கராக இந்த நபர் வேலை பார்த்திருக்கிறார். எப்படி சுப்ரத் ராய், சஹாராவுடைய உரிமையாளர், இப்போ அவர் இறந்து போனார். அவரும் ஒரு பொலிட்டிக்கல் புரோக்கர். இந்தியாவிலேயே இன்னொரு அரசியல் தலைவர் இருந்தார், அவரும் இப்போ மறைந்து போனார், அமர் சிங். இந்த இரண்டு நபர்களுடைய வேலை உலக நாடுகளில் மிகப்பெரிய டீலிங்ஸ் எல்லாம் நடத்துவது, பெரிய பெரிய, அதாவது ஒரு நாட்டுடைய பிரதமரை இன்னொரு நாட்டுடைய பிரதமருடன் தொடர்பில் கொண்டு வருவது, பெரிய பெரிய டீலிங்ஸ்கள், டிஃபென்ஸ் டீல் எல்லாம் நடத்துவது, இது போன்ற வேலைகளை இவர்கள் பார்த்திருந்தார்கள். அதே போன்ற நபர் தான் எப்ஸ்டனும். இரண்டு நாடுகளை சார்ந்த பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், இது போன்ற நபர்களை சேர்த்து வைப்பது, பேச வைப்பது, அப்புறம் பொலிட்டிக்கல் டீலிங்ஸ் எல்லாம் நடத்துவது, இது அவருடைய இன்னொரு. ஸோ அந்த கோணத்தில் தான் நரேந்திர மோடியுடைய, ஹர்தீப் சிங் புரியுடைய பேரும் அடிபடுவதாக கூறுகிறார்கள். இன்னும் எந்த விதமான ஆதாரமும் வெளிவரவில்லை. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஏராளமான பத்திரிகைகள் வழியாக வரக்கூடிய செய்திகள், வெளிவரக்கூடிய படங்கள், நியூஸ் பேப்பர்ஸ்கள் அல்ல இமெயில்ஸ்கள், அந்த வழியாக வரக்கூடிய, ஏன்னா நாளைக்கு தான் இது ஒஃபிஷியலாக அப்லோட் செய்யப்பட இருக்கிறது இந்த ஒட்டுமொத்த ஃபைல்ஸுமே. ஒரு சில படங்களை நீங்கள் பார்த்தீர்கள்னா, இந்த முதல் படத்தை பாருங்கள். டொனால்ட் ட்ரம்ப் சின்ன சின்ன பெண்களுடன், அந்த பெண்களுடைய முகத்தில் நாங்கள் மறைச்சிருக்கிறோம். காரணம் பிரைவசி. அண்ட் ரெண்டாவது, இதை காட்ட எங்களுக்கு விருப்பமும் கிடையாது. ரெண்டாவது படத்தை பாருங்கள். டொனால்ட் ட்ரம்ப்புடன் இருக்கக்கூடிய நபர் தான் எப்ஸ்டின், ஜெஃப்ரி எப்ஸ்டின் இந்த நபருடைய முழு பெயர். டொனால்ட் ட்ரம்ப்புடைய மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபர். மூன்றாவது இன்னொரு படத்தை பாருங்கள். டொனால்ட் ட்ரம்ப் காண்டம் $4.50 ஏன்னா அதில் எழுதியிருக்க வார்த்தை ஐ எம் ஹியூஜ் என்று. ஸோ டொனால்ட் ட்ரம்ப்புடைய ஒரு மிக கலர்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை இந்த ஃபைல்ஸ் எடுத்து காட்ட போகிறது. அதனால தான் இந்த தாமதமும் நடந்திருக்கிறது. இதே பாருங்க, இன்னொரு படத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா, இந்த ஜெஃப்ரி என்கிற நபர் ஒரு சின்ன குழந்தையுடன் எடுத்த படம், இதுவும் சோஷியல் மீடியாவில் இருக்கு. இன்னொரு படத்தை பார்த்தீர்கள்னா, பில்கேட்ஸ், மைக்ரோசாஃப்டுடைய. ஸோ இந்த படங்களை வைத்து இவர்கள் எல்லாம் செக்ஷுவல் ஃபேவருக்காக போனார்களா, இல்லை ஒரு டிப்ளமேட்டிக் ஃபேவருக்காக போனார்களா, சந்தித்தார்களா என்கிற அந்த கேள்வி இங்கே இருக்கு. ஸோ எல்லாருமே செக்ஷுவல் ஃபேவருக்காக போனார்கள் என்பதை நீங்கள் உறுதி செய்ய முடியாது. ஆனால் இந்த இடத்தில் இரண்டு. இந்த படத்தை பாருங்கள், அடுத்த படத்தை நீங்கள் பார்த்தீர்கள். இதுதான் இந்த நபருடைய தனி ஐலண்ட். இது போன்ற 2 ஐலண்ட்ஸ்கள் இருந்திருக்கிறது, தனி விமானம் இருந்திருக்கிறது. அப்போது இந்த ஐலண்டிற்கு யார் வர்றார்கள், போறார்கள், யாருக்குமே அந்த ட்ராக் ரெக்கார்டே தெரியாது. எப்படி இந்த நபர் பிடிபட்டார் என்கிற அந்த விஷயமும் வெளிவருகிறது. லிட்டில் செயின்ட் ஜேம்ஸ் என்கிற இந்த இடம் எப்ஸ்டனுடைய பிரைவேட் ஐலண்ட். இது US வர்ஜின் ஐலண்டுக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு சிறிய துவீபம். சரி, இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா 19ஆம் தேதி, அதாவது நாளைக்கு இந்த ஃபைல் வெளிவரதற்கு முன்பு எதற்காக இந்தியாவிற்கு எந்த விதமான தாக்கத்தை இது எடுத்து வைக்க போகிறது? ஏன்னா காங்கிரஸாக இருக்கட்டும், முக்கியமாக காங்கிரஸ் தான், இன்னும் ஒரு சில இடங்களில் நாளைக்கு நரேந்திர மோடி பதவி விலக இருந்தாலும் பதவி விலகலாம் என்கிற ஒரு சில சர்ச்சைகளை கிளப்பியிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு மகாராஷ்டிராவின் முன்னாள் சீஃப் மினிஸ்டர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்,
மிஸ்டர் சௌஹான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த ஃபைல் வெளிவந்தால் ஏராளமான விஷயங்கள் வெளிவரும். இதற்கு முன்பு சுப்பிரமணியம் சுவாமி அவர்களும் இதே போன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருந்தார். இன்னைக்கு ஜெய்சங்கர் அவர்கள் இந்த பதவியில் இருக்கக்கூடிய காரணம் நரேந்திர மோடி வெளிநாடுகளுக்கு போகும்போது நரேந்திர மோடிக்காக ஒரு சில பர்சனல் வேலைகளை ஜெய்சங்கர் அவர்கள் செய்து வைத்ததாகவும் அதனால் அவர் இன்னைக்கு இந்த பதவியில் இருந்ததாகவும் சுப்பிரமணியம் சுவாமி அவர்கள் அந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்பவே சர்ச்சையாகவும் மாறியது. எனிவேஸ், we are not getting into that, but how this will impact India? இந்தியாவிற்கும் இந்த ஃபைலிற்கும் என்ன கனெக்ஷன் நீங்க பார்த்தீர்கள்னா, ஹர்தீப் சிங் புரியோடைய பெயர் மிகப்பெரிய அளவில் அடிபடுகிறது. ஹர்தீப் சிங் புரி ராஜ்யசபாவின் எம்பியாக பதவியேற்பதற்கு முன்பு அல்ல பிஜேபியில் இணைந்ததற்கு முன்பு காங்கிரஸ் காலகட்டத்திலிருந்தே அமெரிக்கா, யுனைடெட் நேஷன்ஸ் இது போன்ற நாடுகளில் அம்பாசிடராக வேலை பார்த்திருக்கிறார். அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எம்பசிக்களுடைய ஹெட் அம்பாசிடராக பணிபுரிந்திருக்கிறார். இது உங்களுடைய ஸ்கிரீனில் நான் காட்டக்கூடிய ஒரு சில நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ். இது வந்து அமெரிக்கா வெளிவந்த இந்த நியூஸ் பேப்பர்ஸ். ஒன்றில் பார்த்தீர்கள்னா, பிஜேபி காங்கிரஸ் பேர் ஆஃப்டர் ஜெஃப்ரி ஸ்டெஃபன் மெயில் ரெஃபர் டு இன்விடேஷன் டு ஹர்தீப் பூரி. ஹர்தீப் பூரியை சந்தித்ததாக பிஜேபி காங்கிரஸ் வழியாக இந்த சந்திப்பு நடந்ததாக ஒரு சில விஷயங்கள் எடுத்து வைக்கிறார்கள். ஹர்தீப் சிங் பூரி டு எலான் மஸ்க் அனைத்து நபர்களுடைய பேரும் இந்த பட்டியலில் வெளிப்பட போகிறது. இன்னொரு நபரும் அங்கே ரொம்ப ஃபேமஸான நபர் அமெரிக்காவில், தீபக் சோப்ரா என்கிற நபர், டாக்டர் பை ப்ரொஃபஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் டாக்டராக இவருடைய பேரும் இந்த ஃபைலில் இருக்கிறது. இந்த விஷயத்தை பற்றி காங்கிரஸ் எந்த அளவில் அலிகேஷன் எடுத்து வைக்கிறது நீங்க பார்த்தீர்கள்ல. நேற்று பிரியங்கா காந்தி பார்லிமெண்ட்டிலேயே இதை பற்றி பேசியுள்ளார். அதை நீங்க பார்க்க வேண்டும். आपके मंत्री महोदय के नाम निकल आए हैं, उसकी चर्चा करेंगे. இது மட்டுமல்ல, மகாராஷ்டிராவின் முன்னாள் சீஃப் மினிஸ்டர் பிருத்விராஜ் சௌஹான் அவரும் இந்த விஷயத்தை எடுத்து வைத்திருக்கிறார். அதாவது டிசம்பர் 19 வெளிவரக்கூடிய இந்த ஃபைல், இந்த ஃபைலில் நரேந்திர மோடியுடைய பெயர் இருக்கிறது. நரேந்திர மோடி பதவி விலக இருந்தாலும் பதவி விலகுவார் என்கிற ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறார். இது எல்லாமே ஒரு சர்ச்சையான விஷயம். எதற்கான ஆதாரமும் இதுவரை வெளிவரவில்லை. புரிஞ்சு கொள்ளுங்கள், எந்த விதமான ஆதாரமும் வெளிவரவில்லை. எப்ஸ்டன் ஃபைல்ஸ், இந்த ஃபைலில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் எங்களுடைய சோர்சஸ்களிடம் நாங்கள் கலந்து பேசியிருக்கிறோம். அந்த முறையில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, எப்ஸ்டன் யார் என்கிற இந்த விஷயத்தை நீங்கள் முதலில் பார்க்க வேண்டும். எப்ஸ்டன் ஒரு மேத்தமேட்டிக்கல் டீச்சர், கணக்கு வாத்தியார். அந்த இடத்துல எப்படி கிரைம் உலகத்திற்கு உள்ள வந்தார், எப்படி இந்த அளவில் நெட்வொர்க்கிங் வேலையை பார்க்க தொடங்கினார் என்கிற அந்த ஒட்டுமொத்த விஷயத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். எப்ஸ்டன் ஒரு பெண்கள் புரோக்கராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி இருக்கிறார். அதாவது பீயிங் அ மேத்தமேட்டிக் டீச்சர், அதிக பணத்துடைய ஆசை, அதனால் இந்த வேலையை பார்க்க தொடங்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக பொலிட்டிஷியன்ஸ்களுடைய, ஹாலிவுட் நடிகர்களுடைய கனெக்ஷன் கிடைத்திருக்கிறது. திடீர் என்று இந்த நபருக்கு ஏராளமான கனெக்ஷன், பணம் அனைத்துமே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நபர் ஒரு மிகப்பெரிய டைக்கூனாக மாறுகிறார். இந்த தருணத்தில் ஏராளமான நாடுகளுடைய முக்கிய புள்ளிகள், அதில் பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், ஒரு மாநிலத்துடைய சீஃப் மினிஸ்டர், இது போன்ற ஏராளமான நபர்கள், அவர்களுடைய நெட்வொர்க்கிங்கை இவர்கள் செய்திருக்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஜூலை 6 2019 ஜெஃப்ரி எப்ஸ்டனை கைது செய்கிறது FBI. கனெக்ஷன் என்ன? பெண்கள், சின்ன பெண்களை இந்த நபர் தவறாக பயன்படுத்தினார் என்று, அவர்களை பிளாக்மெயில் செய்வது, டாக்குமெண்ட், ஸ்டேட்மெண்ட், ஃபோட்டோகிராஃப்ஸ், வீடியோஸ் எல்லாமே இந்த நபருடைய வீட்டிலிருந்து கண்டெடுக்கப்பட்டது. ஆனால் இந்த நபருக்கும் இந்தியாவிற்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷனை நாம் ஆழமாக பார்க்க வேண்டும். ஏன்னா இது எல்லாமே சர்ச்சை தான், நாளைக்கு தான் தெரியும் எந்த விதமான உண்மை வெளிவர இருக்கிறது என்று. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் செக்ஸ் ஸ்கேண்டல் கிடையாது. இந்தியாவை பொறுத்தவரையில் நெட்வொர்க்கிங், டிப்ளமேட்டிக் ஸ்டாண்டாக இதை பார்க்கலாம். உதாரணத்திற்கு அனில் அம்பானியுடைய பெயர் எப்ஸ்டன் அனுப்பியோர் இமெயிலில் இருந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, நரேந்திர மோடியுடைய பேரும்
அனில் அம்பானிக்கு எழுதப்பட்ட அந்த இமெயிலில் இருந்திருக்கிறது. அதாவது நரேந்திர மோடி வெளிநாடுகளுக்கு போகும்போது யாரை சந்திக்கலாம், யாரை எப்படி, எந்த இடத்தில் போய் சந்திக்கலாம், யாரெல்லாம் அவருடைய சந்திப்பு லிஸ்டில் இருக்கலாம் என்கிற அந்த ஹவுடி மோதி எல்லாம் நடந்துச்சு இல்லையா, அந்த காலகட்டத்தில் இந்த இமெயில் எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்கிறது. ஆனால் எஃபிஐயோட இன்வெஸ்டிகேஷன் நேரடியாக செக்ஸ் ஸ்கேண்டலை பற்றி மட்டும்தான் இருக்கிறதே ஒழிய டிப்ளமேட்டிக் ஆங்கிளில் கிடையாது. ஏன்னா ஜெஃப்ரியோடைய கேர்ள் ஃப்ரெண்டு நீங்கள் பார்த்தீர்கள்ல, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நபருடைய மகன் ஜெஃப்ரி ஒரு இஸ்ரேல் ஏஜென்டாகவும் பார்க்கப்பட்டிருக்கிறார் அமெரிக்காவில். 2014ஆம் ஆண்டிலிருந்து 2017ஆம் ஆண்டு வரை ஹர்தீப் சிங் புரி 5 முறை சந்தித்ததாக ஒரு தகவல் வெளிவந்திருக்கிறது. சந்தித்தாரா சந்திக்கவில்லையா என்கிறது வேறு விஷயம். ஏன்னா ஜெஃப்ரியோடைய ஒரு பர்சனல் டைரி, அதாவது இந்த டெலிஃபோன் டைரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டைரி, அந்த டைரியில் வெளிவந்த விஷயங்கள் தான் இது. அதாவது அப்பாயின்மெண்ட் டைரி மற்றும் ஃபோன் நம்பர் டைரி. அப்பாயின்மெண்ட்டில் அந்த 3 வருடத்தில் 5 முறை ஜெஃப்ரியை ஹர்தீப் புரி சந்தித்ததாக அந்த அப்பாயின்மெண்ட் டைரி வெளிக்காட்டுகிறது. அப்போது எதற்காக சந்தித்தார், எப்படி சந்தித்தாரா சந்திக்கவில்லையா, வெறும் அது அப்பாயின்மெண்ட் தானா என்கிற இந்த விஷயத்தை எல்லாம் பார்க்கும்போது அனில் அம்பானி 2017ஆம் ஆண்டு அவருக்கு ஒரு இமெயில் வந்திருக்கிறது. அந்த இமெயிலில் பார்த்தீர்கள்னா இண்டோ யுஎஸ் பாலிடிக்ஸ் அதில் மென்ஷன் செய்யப்பட்டிருக்கிறது. மோடியோடைய அமெரிக்கா விசிட், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஏராளமான ப்ராஜெக்ட்ஸ், இது எல்லாமே அந்த இமெயிலில் இருக்குது. பட் அகேன் அண்ட் அகேன் ஐம் டெல்லிங் யூ, நரேந்திர மோடி, அனில் அம்பானி, ஹர்தீப் சிங் பூரி இவர்களுடைய கனெக்ஷன் டிப்ளமேட்டிக் லைனில் இருக்கிறது ஒழிய இந்த செக்ஸ் ஸ்கேண்டல் வழியாக இல்லை இந்த மாதிரி படங்கள் வழியாக எதுவுமே எந்த விதமான சர்ச்சையும் வெளிவரவில்லை. டிசம்பர் 19ஆம் தேதி எதற்காக மிக முக்கியம், எப்படி இந்த ஒட்டுமொத்த கனெக்ஷன் வெளிவந்தது, அதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். எஃபிஐயோடைய அந்த இன்வெஸ்டிகேஷனில் இந்த நபர் வீட்டிலிருந்து கிடைத்த ஒரு சில பொருட்கள், அதில் மிக முக்கியமான விஷயம் அவருடைய டைரி. அந்த டைரியில் தான் நரேந்திர மோடியுடைய பேரும் இருந்திருக்கிறது. நரேந்திர மோடி சீஃப் மினிஸ்டராக இருந்தபோது அப்போ உள்ள மொபைல் ஃபோன், அப்போ உள்ள டெலிஃபோன், அப்போ உள்ள அட்ரஸ், இது எல்லாமே அந்த நபருடைய அட்ரஸில் இருந்திருக்கிறது, அட்ரஸ் புக்கில் இருந்திருக்கிறது. அதே போன்று நீங்கள் பார்த்தீர்கள்னா அனில் அம்பானி, ஹர்தீப் சிங் புரியுடைய ஒரு விஷயத்தை நீங்கள் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். ஹர்தீப் சிங் புரியுடைய திடீர் வளர்ச்சி, இதற்கு முன்னாடி எப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஒரு பியூரோக்ராட்டாக இருந்தால் கூட காம்படேட்டிவாக இருப்பாரா என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா கிடையாது. ஜெஃப்ரியுடைய இந்த கனெக்ஷன் இஸ்ரேல் கனெக்ஷனாகவும் இருப்பதாக கூறுகிறார்கள். அது ஒரு பக்கம். பட் இந்த நபருடைய படத்தை பாருங்கள். இந்த நபருடைய பேர் தான் ஸ்டீவ் பேனன் டொனால்ட் ட்ரம்ப்புடைய அட்வைசராக இருந்திருக்கிறார். அது அவருடைய முதல் டேர்மில் நரேந்திர மோடியை டொனால்ட் ட்ரம்பிற்கு நெருக்கமாக கொண்டு வந்த நபர்களில் ஸ்டீவ் பேனனுடைய பேர் இருக்கு. ஸ்டீவ் பேனருக்கும் ஜெஃப்ரிக்கும் நடுவே ஒரு இமெயில் எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்கிறது. அந்த இமெயிலில் தான் நரேந்திர மோடியுடைய பெயரை மென்ஷன் செய்திருக்கிறார்கள். எத்தனை மணிக்கு வருகிறார், யாரை சந்திக்க போறார், யாரெல்லாம் இந்த பட்டியலில் இருக்கணும் என்கிற இந்த விஷயத்தை ஸ்டீவ் பேனன் அண்ட் ஜெஃப்ரி 2 பேருமே இந்த இமெயில் வழியாக கலந்து ஆலோசித்திருக்கிறார்கள். மறுபடியும் சொல்றேன், ஒரு பெண்களுடைய டிராஃபிக்கர், ஒரு கிட்னாப்பர், ஒரு பிளாக்மெயிலர். ஆனால் அதே நேரத்தில் அந்த நபருடைய இன்னொரு பக்கம் நெட்வொர்க்கிங், டொனால்ட் ட்ரம்பிற்கு மிக நெருக்கமாக, இன்னும் சொல்ல போனால் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரியும் நீங்க பார்க்கலாம். அந்த அளவில் நெருக்கமாக இருக்கக்கூடிய இந்த நபர் எந்த விதமான டாக்குமெண்ட்ஸ் நாளைக்கு வெளிவர இருக்கிறது. இந்தியாவில் எப்படி சிபிஐ இருக்கிறது, அதே போன்றுதான் வெளிநாட்டில் அமெரிக்காவில் FBI, ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். அவர்களுடைய இந்த ஒட்டுமொத்த இன்வெஸ்டிகேஷன் டிப்ளமேட்டிக் வழியாக எங்கேயுமே கிடையாது. இன்வெஸ்டிகேஷன் முழுக்க பெண்களை சம்மந்தப்பட்டு தான் இருக்கிறது. 15 to 17 வயது பெண்கள். இந்த பெண்கள் தானாகவும் போயிருக்கிறார்கள், பணத்திற்கு ஆசைப்பட்டு, இல்லை மற்ற விஷயங்கள். பட் அமெரிக்காவுடைய லா படி நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு 80 வயது நபர், அவருக்கு எதிரில் ஒரு 17 வயது 364 நாட்களான ஒரு பெண்ணாக இருந்தால் கூட, அப்படி அந்த நபர் அந்த பெண்ணை தவறாக பயன்படுத்தினால் கூட அந்த நபர் மீது வழக்கு பாயும். இட் இஸ் அ கிரைம். 18 வயது ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு பெண் எந்த விதமான ஆக்டிவிட்டியும் செய்யலாம் என்கிற ஒரு சட்டம் அங்கே இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன பெண்களை இந்த நபர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டிற்கு பயன்படுத்தியிருக்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஜெஃப்ரி
கைது செய்யப்பட்டதற்கு பின்பு ஒரே மாதத்திற்குள் அடுத்த மாதம் சிறையிலேயே இந்த நபர் ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் உயிரிழந்திருக்கிறார். எப்படி உயிரிழந்தார், என்ன நடந்துச்சு யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு வரை அந்த ஃபைல் வெளிவரவில்லை. ஆனால் இந்த இடத்தில் ஹர்தீப் சிங் புரியுடைய இன்வால்மெண்ட், மீட் பண்ணாரா பண்ணலையா அது நாளைக்கு தான் தெரியும். பட் 2014ஆம் ஆண்டு ஹர்தீப் சிங் புரி காங்கிரஸிற்கு மிக நெருக்கமாக இருந்தார். அந்த காலகட்டத்தில் ஹர்தீப் சிங் புரியை பெர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் யுனைடெட் நேஷனாக காங்கிரஸ் தான் அனுப்பியிருக்கிறது. அதுக்கப்புறம் யுனைடெட் நேஷனுக்கு அப்புறம் நியூயார்க்கில் போய் இருந்திருக்கிறார், அமெரிக்காவில் போய் இருந்திருக்கிறார், அங்கே பியூரோக்ராட்டாக அம்பாசிடராக வேலை பார்த்திருக்கிறார். நரேந்திர மோடி அரசாங்கம் வந்த உடனேயே 2014ஆம் ஆண்டு ஹர்தீப் சிங் புரி பிஜேபியை ஜாயின் செய்கிறார். 2018ஆம் ஆண்டு from 2014 to 2017 ஹர்தீப் சிங் புரி வாஸ் அம்பாசிடர் தேர். 5 முறை அவருடைய அப்பாயின்மெண்ட் டைரியில் ஜெஃப்ரியோடைய பெயர் இருக்கு. இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்ல 2018ஆம் ஆண்டு அவர் இந்தியாவிற்கு வருகிறார். இந்தியாவிற்கு வந்ததுக்கு அப்புறம் ராஜ்யசபா எம்பி பதவி அவருக்கு கிடைக்கிறது. அதுக்கப்புறம் இப்போ பெட்ரோலியம் மினிஸ்டராகவும் அவர் பதவியேற்றிருக்கிறார். 2019ஆம் ஆண்டு நரேந்திர மோடி அவரை எலெக்ஷனிலும் களமிறக்கினார், தோர்த்து போனார். தோர்த்ததுக்கு அப்புறம் கூட நீங்க பார்த்தீர்கள்ல இன்னைக்கும் அவர் கையில் 2 மினிஸ்ட்ரி இருக்கிறது, பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி இருக்கிறது. ஆனால் பெட்ரோலியம் மினிஸ்ட்ரியை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசுவதில்லை. ஏராளமான நபர்கள் இன்காம்பிடென்ட், ஒரு நல்ல மினிஸ்டர் இல்லை என்கிற ஒரு விஷயத்தையும் எடுத்து வைக்கிறார்கள். இவருக்கு தகுதி அல்ல என்கிற விஷயத்தையும் எடுத்து வைக்கிறார்கள். ஹி மைட் பி a bureaucrat, பட் இந்திய அரசியலை புரிந்து கொண்டு இந்த பதவி அவர் கிடைத்திருக்கிறார் கிடையாது. அப்புறம் எதற்காக அந்த பதவி கிடைத்தது, எதற்காக அவருக்கு ராஜ்யசபா எம்பி? ஏதோ ஒரு விதத்தில் நரேந்திர மோடிக்கு உதவியிருக்கிறார் என்கிற அந்த விஷயத்தை இவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். நாளைக்கு இந்த ஃபைல் வெளிவர போகிறது. இந்த ஃபைலில் நான் ஏற்கனவே கூறியபடி 300 GB டேட்டா, ஒரு சில படங்களை நான் உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறேன். எப்ஸ்டன் ஃபைல் என்கிற பெயரில் 300 GB டேட்டா, 18,500க்கும் மேற்பட்ட படங்கள், வீடியோக்கள், ஏராளமான இமெயில்ஸ், ஏராளமான நபர்களுடைய பெயர் அனைத்துமே நாளைக்கு வெளிவர இருக்கிறது. இந்த ஃபைல்ஸ் வெளிவந்ததுக்கு அப்புறம் இதை பற்றின இன்னும் ஆழமான டீட்டெயில்ஸ்களை நாங்கள் கொண்டு வர இருக்கிறோம். இதை தாண்டி இந்த சேனலை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான். லைக், ஷேர், கமெண்ட் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இதை தாண்டி இந்த சேனலை, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய கேள்விகளை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை செய்தால் யூடியூபுடைய ஆல்கோரிதத்தை உடைக்கலாம், ஏராளமான நபர்களுக்கு இந்த வீடியோவை எடுத்து செல்லலாம். இதை தாண்டி அருகே எழுதியிருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை எங்களுக்கு தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.